கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய தவறுகள் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனா, அந்த ஒரு குற்ற உணர்வே இல்லாம நடந்துக்குவாங்க. நம்ம பார்த்து, "ஐயோ! பாவம்" அப்படின்னு சொல்லி நெனைப்போம். நான் அப்படி நெனச்சிருக்கேன். நெனச்சதுனால தான் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நான் விலகி விலகி போக போக, அத அவங்க பலவீனமா எடுத்துக்கிறாங்க. நம்மள வந்து முட்டாள்ன்னு நெனச்சு. ஆனா, நம்ம முட்டாள் இல்ல. நிச்சயமா ஒரு நாள் காலம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். ஆனா, நம்மளும் விலகி விலகி போறோம்னா, எதுக்காக விலகி விலகி போறோம்? யார் மனசும் புண்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம விலகி விலகி போறது. ஆனா, அவங்க வந்து யார் எப்படி இருந்தாலும் பரவால்ல, யார் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, நம்ம சந்தோஷமா இருந்தா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும்ன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா, அப்படி நெனைக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைச்சீங்கனாலும், நல்ல ஒரு விஷயம் இந்த உலகத்துல அத விட ஒரு நல்ல விஷயம் இருக்கவே முடியாது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க யாரா இருந்தாலும். நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களோட மனச எந்த அளவுக்கு காயப்படுத்துங்கிறத வந்து உணர்ந்து நடந்துக்கணும். நான் உணர்வேன். உணர்ந்து பார்த்து தான் வந்து என் மேல தப்பே இல்லைனாலும் அந்த தவற சரி ஆமா. ஆமான்னு சொல்றனால ஒரு பிரச்சனை வந்து விலகுதுன்னு தான் நான் ஆமான்னு சொல்லிருவேன். ஆனா ஒரு சிலர் வந்து நான் அந்த தப்பு பண்ணிட்டு கூட நான் அந்த தப்பே பண்ணலைன்னு சொல்லி போராடுவாங்க. நம்மள ஏமாத்திரலாம். பட் என்ன ஏமாத்திரலாம். ஆனா மேல கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி. அவங்க ஏமாத்த முடியாதுல்ல. ம். யாரா இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து நடந்துக்கணும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை வந்து நிரந்தரமே கிடையாது. இங்கேயெல்லாம் நம்ம ஒரு ஒரம்பரையா தான் வந்திருக்கோம். என்னைக்கு இருந்தாலும், யாரா இருந்தாலும் இரையச்சம்ங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த காலத்துல தான் அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லி. ஆனா, இந்த காலத்துலலாம் நான் பார்த்த வரைக்கும் அவங்கவங்க பண்ண தப்புக்கு அவங்கவங்க தண்டனை நிச்சயமா அனுபவிச்சே தீருவாங்க. அந்த பயத்த மனசுல, எண்ணத்துல வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும். அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்த வழிமுறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில தவறுகள வந்து திருத்திக்கோங்க. யார் மனசையும் காயப்படுற அளவுக்கு நடந்துக்க கூடாது என்ன பொறுத்தளவுக்கு. யாரா இருந்தாலும் சரி. பணக்காரவங்களா இருந்தாலும் அதுதான். ஏழையா இருந்தாலும் அதுதான். ஏழையா இருக்கிறவங்க வந்து நிச்சயமா யாரோட மனசையும் கஷ்டப்பட நினைக்க மாட்டாங்க. ஆனா, தன்னை நான் தான் அப்படிங்கிற ஒரு கௌரவமா தலகணம் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் கடவுள் முன்னாடி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அதனால யார் மனசையும் கஷ்டப்படுற மாரி நடந்துக்க கூடாது. நம்ம திருத்திக்கணும். நம்மளோட தவறுகள வந்து அடுத்தவங்க மேல திணிச்சு தப்பிக்க பார்க்கக்கூடாது. அதுதான். என்னைக்கு இருந்தாலும் மனசுல பயத்த வச்சு இருக்கணும்.